வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் பிங்க் சொல்யூஷன். இன்னமும் 4000 5000 செலவு பண்ணி வீடு ஆஃபீஸில் இருக்கிற டிவி, ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷின் இந்த மாதிரி பவர் கன்சியூம் பண்ணுற பொருளுக்கு ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணுறீங்களா? இனி அந்த ஸ்டெபிளைசரே தேவையில்லை. ஸ்டெபிளைசர் காஸ்ட்லேயே நம்ம வைசரில் ஸ்டெபிளைசர் மோட் வித் ஸ்மார்ட் சுவிட்சு அவைலபிளாக இருக்குது. வாங்க இதோட ஃபங்க்ஷன் எப்படின்னு பார்க்கலாம். அலெக்சா, டர்ன் ஆன் பிங்க். Okay. அலெக்சா, டர்ன் ஆஃப் பிங்க். Okay. ஃபர்தராக நம்ம வைசர் ஆப்பில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இதில் நம்ம டிவைஸ் என்னவோ ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணால் போதும், ஆன் ஆயிரும். ஒன் கிளிக் பண்ணால் ஆஃப் ஆயிரும். இதில் பார்த்திங்கன்னா டைமிங் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். நம்ம எப்போ ஆன் பண்ணணும், எப்போ ஆஃப் பண்ணணும், அந்தமாரி டே வைஸாக நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா எனர்ஜி பார்த்திங்கன்னா லைவ் மோடு, எவ்வளோ வோல்டேஜ் கரண்ட் போகுது, ப்ளஸ்ஸு எவ்வளோ ஆம்ஸ் லோட் எடுத்துகிட்டு இருக்குது, இது எல்லாமே நம்ம லைவாக செக் பண்ணிக்கலாம். வித் எத்தனை யூனிட் போகுதுன்னு டே வைஸாக, மந்த்லி வைஸாக, இயர் வைஸாக நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா நம்ம எப்பப்போ ஆன் பண்ணணும், எப்பப்போ ஆஃப் பண்ணணும் அப்படின்ற ஹிஸ்ட்ரி நமக்கு டோட்டலாக நமக்கு தெரிஞ்சிடும். அது இல்லாமல் வித் ஸ்டெபிளைசர் மோடு, இதுதான் உங்களோட ஸ்டெபிளைசர் மோட். 90 வோல்ட்டு அதுலேருந்து 300 வோல்ட் வரைக்குமே கரண்ட் வந்து நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம். நம்ம உதாரணத்துக்கு நம்ம வீட்டுக்கு 230 வோல்ட் வரும். அதுக்கு மேலே வந்துச்சுன்னா நம்ம 270 அந்தமாரி சம்திங் வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக 270 நம்ம வீட்டுக்கு கரண்ட் வோல்டேஜ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிரும். அந்தமாரி ஃபங்க்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது. ப்ளஸ் டெர்மல் கட் ஆஃபும் இருக்குது. நம்மளோட டெம்பரேச்சர் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாரி கூலிங் டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் நார்மலாக 30 to 40 அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். சப்போஸ் 60 40 அந்தமாரி வரும்போது ஹீட்டிங் சென்ஸ் அதிகமாகும். அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட டிவைசஸை அடிவாங்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த டெர்மினல் கட் ஆஃபும் இருக்குது, நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் இதில் மற்ற ஸ்மார்ட் சுவிட்சை விட அதிகமாக இருக்கிற ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணிக்கிறது தான். ட்ரிகர்னால் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதுமாரி ட்ரிகர் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு டைம் ஷெட்யூல், நீங்கள் எப்போ ஆன் பண்ணணும், எப்போ ஆஃப் பண்ணணும். உதாரணத்துக்கு காலையில் நைட்டு ஒரு 6 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். ப்ளஸ்ஸு மார்னிங் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அந்தமாரி டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் லொக்கேஷன்றது என்ன பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பிங். இது வேறு எந்த டிவைஸ்லையும் இல்லாத ஸ்மார்ட் ஆப்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது. இது கூகுள் மேப்பிங். உதாரணத்துக்கு 1 கிலோமீட்டர் ரேடியேஷனுக்குள்ளார நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அந்த ரேடியேஷன்லேருந்து நீங்கள் வெளியே போயிட்டு நீங்கள் அந்த ரேடியேஷனுக்குள்ளார வரும்போதே ஏசி உங்களுக்கு ஆன் ஆகி